வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது iQOO 13 லான்ச்சிங் முடிஞ்சு எல்லாருமே ஃபோன் வாங்கிட்டாங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் வாங்கியிருக்கோம். பட் ஒரு பியூட்டி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லான்ச் ஆஃபரில் ஆர்டர் பண்ணி நமக்கு லேட்டாக தான் வந்துச்சு. இதில் என்ன ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நார்மலாக 1 இயருக்கு பதிலாக 2 இயர்ஸ் வாரண்ட்டி வருது. அதுக்கப்புறம் iQOOட TWS வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் அப்படி இல்லைன்னா iQOO ஸ்டோர் 2 இதில் ஏதாவது ஒரு இதிலிருந்து வாங்கிக்கலாம். ஆனால் iQOO ஸ்டோரில் வாங்குறதுல பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதாவது உங்களுக்கு ப்ராடக்ட் பிடிக்கல, நீங்கள் ஆர்டர் கேன்சல் பண்ணிங்கன்னா அமௌண்ட்டு டேரெக்டாக ரீபே ஆகுது. ஆனால் அமேசானில் வந்து ஏதோ அமேசான் பே மூலமாக தான் வந்து மாறுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் iQOO ஸ்டோரில் ஆர்டர் பண்ணிட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, TWS நிறைய பேருக்கு அமேசானில் ஆர்டர் பண்ணவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் வந்து iQOO ஸ்டோரில் லான்ச் பண்ணவங்களுக்கு கிடச்சிருக்கு. அவங்க ஏதோ ஃபஸ்ட்டு 500 பீப்புளுக்கு தான் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. பட் ஆனால் iQOO ஸ்டோரில் ஆர்டர் பண்ண எல்லாருக்குமே கிடச்சிருக்கு. ஸோ நான் iQOO ஸ்டோர்லேயே ஆர்டர் பண்ணிட்டேன். இந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, யூடியூப்புக்கு வந்து ரிவ்யூ போடுறவங்களுக்கு வந்து ஒரு ரிவ்யூ பாக்ஸ் சென்ட் பண்ணுவாங்க பாருங்கள், அதே மாதிரி தான் நமக்கு வந்திருக்கு iQOO ஸ்டோர்லேருந்து ஆர்டர் பண்ணதுனால. ஒரு பெரிய பிளாக் பாக்ஸு. ஸோ அதில் TWS இருக்குது. அது மட்டும் இல்லை, அப்புறம் வந்து ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, பெருசாக இருக்குது. இப்போ நம்ம வந்து வெளியே எடுக்கலாம். இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன், கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பயங்கரமாக ஹைப் ஏற்றுறாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 144 ஹெட்ஸு. ஸோ இது வந்து எப்படின்னா, FPS வந்து நம்ம சிஸ்டத்தில் எப்படி இருக்கோ அந்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. அதே மாதிரி BGMI, PUBG, ஸோ இந்த மாதிரி கேமுக்கெலாம் 144 சப்போர்ட் இருந்தால் 144 வரைக்கும் வரும். அப்படி இல்லை அப்படின்னா 120 வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. iQOO 12ஓட சக்ஸஸ் அடுத்து iQOO 30 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட கொலாபரேஷன் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி BMW. அதுக்கு என்னடா சம்மந்தம்னு கேட்கலாம். எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, BMWனாலே எல்லாருக்கும் ஒரு ஒரு லக்ஸரி அப்படிங்கிற ஒரு 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 மோகம் இருக்கும். அதே மாதிரி iQOOக்கு வந்து ஒரு லக்ஸரி மோகம் வந்து மக்கள் இடத்துல வரணுங்கிறதுக்காக அவங்க கொலாபரேஷன் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஏன்னா ஆப்பிள் தான் இப்போ வந்து லீடிங்கில் இருக்குது, அடுத்து சாம்சங். ஸோ iQOO வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மட்டும் இல்லை, ஒரு லக்ஸரி பிராண்டுன்னு மற்ற மக்களோட மனசில் வந்து இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக கொலாபரேட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபோன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 6000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்டீல் பாடி. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா வெயிட் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஃபோனை வந்து நம்ம எடுத்துட்டோம். இந்த மாடல் பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா ஒயிட்டு. அது மட்டும் இல்லை, இது வந்து 512GB 16GB ரேம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் சைஸ் அதிகமாக தேவைப்படுதுன்னு, ஏன்னா இதில் மெமரி கார்டு வந்து போட முடியாது. நம்ம பாக்ஸில் அடுத்து என்ன நம்ம இருக்குதுன்னு பார்க்கலாம். பாக்ஸில் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து அந்த BMWட கொலாபரேஷனோட ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அதில் சிம் எஜெக்டர் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு சிலிக்கான் கேஸ் கொடுத்துருக்காங்க. இது எது கொடுக்குறாங்கன்னே தெரில. எல்லா மாடல் விவோ ஃபோனு iQOOவில் வருது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோயிஷ் கலர் வந்து அந்த ஹீட்டு டெம்பரேச்சர்லாம் வந்து சேஞ்ச் ஆகிடுது. ஸோ அது பியூர் ஒயிட்டுங்கிறது வந்து எல்லோயிஷாக மாறிடுது. இது கொடுக்காமலே இருக்கலாமே. ஏன்னா இப்போ வரக்கூடிய நம்ம வெளியில் வாங்கினா கூட ஒரு 500க்கு ஒரு கேஸ் வாங்கினா கூட அது வந்து கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி இருக்குது. இவங்க ஏன் அப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு தெரில. அடுத்து சார்ஜர் ரொம்ப பியூட்டி என்னென்னா, இது 120 வாட்ஸு. ஸோ வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிரும். அதிகபட்சம் உங்களுக்கு 35 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. 6000 mAh வித் குயிக் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் கேபிள் பார்த்தீங்கன்னா டைப் C கொடுத்துருக்காங்க, டைப் C to C. ஸோ இப்போ வர எல்லா மாடலுமே பார்த்தீங்கன்னா C to C தான் வருது. இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் லேப்டாப்புக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட கிளைம். ஸோ இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2 பெனிஃபிட்டு. ஃபோனும் சார்ஜ் பண்ணிக்கலாம், லேப்டாப் டைப் C to C வந்து சார்ஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட பியூட்டி என்னென்னா, இந்த சார்ஜிங் கேபிளை யூஸ் பண்ணி நீங்கள் டியூவல் வே சார்ஜிங் பண்ணலாம். அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுறீங்க, ஏதோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணிகிட்டே விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டே விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது அப்படிங்கிறது தான் அவங்களோட வந்து கிளைமு. இப்போ நம்ம ஃபோனை வந்து வெளியே எடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஐஃபோன் மாடலை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க iQOO அப்படின்னே சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோனில் பெருசாக வந்து வெளியே அப்பியரன்ஸ் வித்தியாசம் இருக்காது. அந்த கேமராவை தான் சுற்றி அங்கிட்டு இங்கிட்டு மாற்றுவாங்க. iQOOவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த வாட்டி iQOO 12 எப்படி இருந்துச்சோ 13 அதுலேயே அதே மாடலில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்திங்கன்னா, இதில் வந்து அந்த கேமராவை சுற்றி இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் LED லைட் கொடுத்துருக்காங்க. சும்மா அப்படி இந்த டிஸ்கோ லைட்டு மாதிரி கலராக லைட் ஏறுது. அது என்னென்னலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ கடைசியில் நம்ம பார்க்கலாம். ஃபோனை வெளியே எடுத்தாச்சு. ஃபோன் சொன்ன மாதிரி கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஃபோன் பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸியாக நல்லா இருக்குது. ஆனால் இதை நீங்கள் வந்து பேர் ஹேண்டில் யூஸ் பண்ணுறீங்க, கை ஈரமாகவோ இல்லை ஆயிலியாக இருந்தால் கொஞ்சம் ஸ்லிப்பரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. ஃபோன் நல்லா ஷைனிங்காக வலுவலுன்னு இருக்குது. இந்த iQOOட லோகோ, அந்த BMW கொலாபரேஷன் பார்த்திங்கன்னா நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அது நல்லா பார்க்கவே கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. 144 ரெஃப்ரெஷ் ரேட்டு எப்படி அப்படிங்கிறது தான் தெரியல, பார்ப்போம்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஸோ இவ்வளோ ரெஃப்ரெஷ் ரேட் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபோன் வந்து ஹீட்டிங், அப்புறம் அந்த பேட்டரி ட்ரைனேஜ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது ஒரு நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். 6000 எம்ஏஹெச் கொடுத்தாலுமே ட்ரெயின் சீக்கிரம் ஆகும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஏன்னா ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்கிறதுனால. ஸோ வந்து நம்ம ஃபோனை வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். பார்த்தா தான் நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். ஃபோனோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக தான் இருக்குது. இது என்னடா புது ஃபோன் மாதிரி இருக்குது, ஆனால் எல்லா ஃபோனும் ஒரே மாதிரி தானே நினச்சிடாதீங்க. கையில் யூஸ் பண்ணும்போது தான் அந்த 120 ஹெட்ஸு 144 ஹெட்ஸ் எப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இதில் பியூட்டி என்னென்னா, டைனமிக் லைட்டுன்னு ஒன்று 12க்கும் 30க்கும் வித்தியாசம் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க கிட்டத்தட்ட 3 இது கொடுத்துருக்காங்க. இன்கமிங் காலு, நோட்டிஃபிகேஷன், மியூசிக்கு, அப்புறம் ஆன் ஆஃப், சார்ஜிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கொடுத்தீங்கன்னா எப்போவுமே ஆனில் இருக்கும். கலர் பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே ஒரு ஒரு 5 6 கலர் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து கஸ்டம் லைட் பண்ணிக்கலாம். இந்த அட்மாஸ்டிக் லைட் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம அந்த லைட்டிங் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக மாற்றுறேன். ஸோ லைட்டு வெளிச்சத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து தெரியுது. இப்போ நான் வந்து வச்சுருக்க லைட்டை, ப்ரொஜெக்டர் லைட்டை வந்து ஆஃப் பண்ணுறேன். இருட்டில் வந்து உங்களுக்கு அந்த லைட்டோட எப்படி இருக்குதுன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்கள். இந்த லைட் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து 12க்கும் 13க்கும் வித்தியாசத்துக்காக ஒன்று. ரெண்டாவது இது கேமிங்காக கொடுத்ததுனால நீங்கள் கேம் ஆடும்போது அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி எரியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது நமக்கு தெரியாது, பின்னாடி யாராவது பார்த்தா தான் தெரியும். ஸோ லைவ் போடுறவங்க கேமராவை ஹேண்ட் கேம் வச்சு போடுறாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. என்னோடய கேமரா கொஞ்சம் சரியில்லை ஓல்டு ஃபோனில், அதனால் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஒயிட் ஃப்ளாஷ் அடிக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த லைட்டோட எஃபெக்டை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் கொடுத்து மாற்றிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா பல்சிங் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரீத்திங், ஜம்பிங், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இஷ்டத்துக்கு லைட்டை வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது கொடுத்தா லைட்டு பண்ணும்போது நமக்கு பேட்ரி குறையுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையும். பட் வந்து நீங்கள் கேம் ஆடலை, நார்மலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா பெருசாக குறையலைங்கிறது தான் எல்லோரும் சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு போஸ்ட் யூசேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபோன் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட விலை ப்ரைஸிங்னா இப்போ 55K சொல்கிறாங்க. அப்போது இந்த ஃபோன் வந்து ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா அந்த எலைட் சிப்பு தான் ரொம்பவே காஸ்ட்லி. ஸோ அதுக்கு நம்ம வாங்கலாம். அப்புறம் 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கிறது வந்து 30 மினிட்ஸ் தான். 35ங்கிறது மேக்ஸிமம். 30லே வந்து ஃபுல்லாகிடுது உங்களுக்கு 0 to 100. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோனை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் பார்த்திங்கன்னா சாம்சங் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஃபோன் வாங்கினா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது. இதுவுமே ரொம்ப அஃபோர்டபுள் இல்லை தான், கொஞ்சம் அதிகம் தான். பட் ரொம்ப நல்லாயிருக்கு. கேமிங் விளையாடுறவங்க ஆண்ட்ராய்டில் சூப்பராக ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபன் டச் ஓஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 5 வருஷம் அப்டேட் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ நமக்கு அதே மாதிரி செக்யூரிட்டி அப்டேட்டும் வந்து 5 இயர்ஸ் வருது. ஸோ இது வந்து ரொம்ப ப்ரைஸுக்கு ஒர்த்துன்னே சொல்லலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.